ஹாய் வணக்கம். நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். 11th இங்கிலீஷ் 6th யூனிட் சப்ளிமெண்ட்ரி இந்த நெவர் நெஸ்ட்டு மொத்தம் 4 பார்ட் கொடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட் பார்ட் நம்ம அதில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் பார்ட்டில் இதை கொடுத்துருக்கேன் நான். இந்த கதை என்ன அப்படின்னாக்கா இன்ஸ்டால்மெண்ட்டு அப்படின்னாக்கா ஸோ தவணை முறையில் வாங்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு தான் சொல்லுது. இப்போ இது தலைப்பு என்ன அப்படின்னாக்கா நெவர் நெஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னாக்கா எதுவும் சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஒரு பிளேன்னு சொன்னாக்கா ஒன் ஆக்ட் பிளேனாக்கா ஓரங்க நாடகம்னு சொல்லுது. சர்டிக் மவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கதை அந்த ஆத்தர் அதில் எழுதியிருக்காரு. அதாவது இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு ஃபேமிலி வந்து தங்கி வீடு இடத்துல வாங்கி அது எப்படி வாழ்க்கை ஓட்டுறாங்க அப்படிங்கிறது அதில் கதை. இன்ஸ்டால்மெண்ட்டில் என்னென்ன வாங்குறாங்க அப்படி கரெக்டாக நம்ம அதில் பார்த்து வச்சுக்கணும். ஒரு பாட்டி அதில் வருவாங்க, அதில் விசாரிப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான். ஒன் ஆக்ட் பிளேனாக்கா 3 கேரக்டர் இல்லைன்னா 4 கேரக்டர் தான் அதில் இருப்பாங்க. இதுக்கு பேர் ஒன் ஆக்ட் பிளேன்னு அர்த்தம். அதில் சர்டிக் மவுண்ட் வந்து நல்லா கதை அந்த இடத்துல எழுதியிருப்பார். இப்போ அதில் பார்ப்போம். நான் ரீட் என் ஆக்ட் அண்ட் என்ஜாய் த பிளே பேஸ்ட் ஆன் த தீம் ஆஃப் பர்ச்சேஸ் இன்ஸ்டால்மெண்ட். இந்த கதையை வாசிங்க. என் ஆக்ட் அப்படிங்கிற இந்த ஆக்ட் பிளேயில் அதாவது சந்தோஷப்படுங்க. இந்த பிளேயை படித்து பார்த்துட்டு அதோட இந்த மைய கருத்து என்ன, அதை மைய கருத்து நாடகத்தோட மைய கருத்து அப்படின்னாக்கா இந்த பர்ச்சேஸ் ஆஃப் த இன்ஸ்டால்மெண்ட், அதாவது பொருள் வாங்குறது, தவணை முறையில் பொருள் வாங்குறத இந்த நாடகத்தை ஃபுல்லும் படித்து பாருங்கள். லெட் அஸ் நோ ஹவு டு பிளாட் அண்ட் ஃபோல்டு. இதில் ஃபுல்லும் படித்து பார்த்துட்டு என்ன தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு அதில் சொல்கிறாங்கல்ல, அதில் பார்ப்போங்க. கேரக்டர்ஸ் ஜாக், ஜில், ஜாக் ஒய்ஃபு. ஜில்லுங்கிறது யாருன்னா ஜாக்கோட ஒய்ஃபு, அண்ட் ஜேர்னு நர்ஸ். இது மொத்தம் 4 கேரக்டர் தான் அதில் இருக்காங்க. இந்த சீன் இதில் பாருங்களேன். இந்த கதை என்ன அப்படின்னாக்கா ஒவ்வொரு பொருளும் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குவாங்க. இது ஒரு காமெடியான கதை. என்ன ஒரு காமெடினாக்கா கடைசியில் குழந்தையும் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குவாங்க. அதை இதான் அதில் உள்ள கதை. அதில் பார்ப்போம். த லான்ச் ஜாக் அண்ட் ஜில் வில்லா அட் நியூ ஹாம்ஸ்டர். அதாவது ஒரங்க நாடகங்கிறது ஒரு பிளே ஸ்க்ரீனில் அந்த இடத்துல காட்டுவாங்க. அதில் ஒரு நாடகம் நடந்துகிட்டு இருக்கும். லான்ச் அப்படின்னு சொன்னோம்னாக்கா லான்ச்னாக்கா ஒரு பிளேஸு, அதாவது நாடகம் நடக்கக்கூடிய பிளேஸ் இது. ஜாக் அண்ட் ஜில் வில்லா அப்படின்னு சொன்னாக்க ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு வீடு. அது கிராமம்னாக்க ஒரு சின்ன வீடுக்கும் சுற்றிலும் மரங்கள் நிறையா இருக்கும். அது பேர் அந்த இடத்துல வில்லாங்கிற பேர். அட் நியூ ஹாம்ஸ்டர் அந்த இடத்துடைய பிளேஸு. இந்த எஸ்எஸ்டியில் ஃபர்னிச்சர் கன்சிஸ்டட் ஆஃப் த டேபிள் ஆன் which is writing material and 2 chair. As a curtain rises the lounge is empty. இப்போ நல்லா பாருங்களேன். அந்த கர்ட்டனாக்கா திரைசீலை, ரைசஸ்னாக்கா மேலே உயருது. எங்கேனாக்கா அந்த லான்ச்னாக்கா அந்த பிளேஸ் நாடகம் வரும்போது ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜில் மேலே போகும்போது அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஸ்டேஜில் வந்து சேர் கிடக்கு, 2 சேர் கிடக்கு, ரைட்டிங் மெட்டீரியல் இருக்குது, ஒரு டேபிள் இருக்குது. இதெல்லாம் தேவையான ஒரு பொருள் அந்த இடத்துல லான்ச்னாக்கா அந்த நாடகம் நடக்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல இருக்குது. பட் ஜாக் அண்ட் ஜில் கம் இமிடியேட்லி. இப்போ இவங்க 2 பேரும் அந்த இடத்துல ஒடியாராங்க. அந்த ஸ்டேஜில் ஒடியாந்துட்டு ஃபாலோட் பை த ஆண்ட் ஜேர்ன். அப்போ அந்த இடத்துல ஒரு ஆண்ட் ஜேர்னு சொல்லி ஒரு லேடி ஒன்று வராங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறேன். திஸ் இஸ் த லான்ச். இதுதான் அந்த லான்ச்னாக்கா அந்த இடம், இது வந்து இடம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. யாருனாக்கா ஜில், ஜாக்கோட ஒய்ஃப். and James Bond, charming, such a cozy little room and such a pretty rich furniture. ஆச்சரியமாக இருக்க காசி, நல்ல ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு சின்ன ரூம் அழகாக இருக்க. சச் எ ப்ரெட்டி ஃபர்னிச்சர், அங்கே உள்ள மரப்பொருட்கள்லாம் நல்லா அழகாக இருக்க அப்படின்னு ஆன்டி ஜான் அந்த சொல்லுவாங்க. ஜாக் மாடஸ்ட்லினாங்க அடக்கமாக சொல்கிறாங்க. வி லைக் இட், நாங்கள்லாம் அதை விரும்புகிறோம். ஹேண்டி பிளேஸ் டு சிட்டு. ஸோ ஒரு கையான ஒரு பொருள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு இடம், கைப்பொருள் உட்காந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். லிசன் டு த ரேடியோகிராம். இதெல்லாம் பாருங்களேன். இந்த வந்து ரேடியோகிராம் வச்சுருக்கோம். ரேடியோகிராம் சொன்னோம்னாக்கா அது பாட்டு கேட்குறது. இது எப்போனாக்கா 1950க்கு முன்னாடி வந்து அந்த ஒரு கதை. அது அப்போ எழுதப்பட்ட ஒரு கதை அதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அண்ட் ஜேர்ன் அப்போ சொல்கிறேன், ஹாவ் யூ காட் ரேடியோகிராம் வாங்கிக்கிறீங்களா? ஆஸ் வெல் அஸ் த கார் அண்ட் பியானோ. ஸோ கார் வச்சுருக்கீங்க, பியானோ வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஆன்டிஜன் கேட்குறேன். கேட்டு முடிச்சிட்டோன்னே அடுத்ததுல வருதா ஒய் த அஃப்கோர்ஸ் ஜான் ஆன்டிஜன் யூ சிம்பிளி மஸ்ட் ஹாவ் ரேடியோ செட் நவ் டே. இப்போ ஏன் அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறான். கேட்டு ஏன் இந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் சிம்பிளி எல்லாமே எளிமையாக அந்த இடத்துல ரேடியோ எல்லாருமே வச்சுருக்காங்களே, நவ் டேஸ் ப்ரெசென்ட்லாம் எல்லாமே வச்சுருக்காங்களே அப்படின்னு ஜாக் சொல்லலாம்.
அவன் எப்படி சொல்கிறானாக்கா ஒரு அடக்கமாக இருந்துக்கலாம், மாடஸ்ட்லினாக்கா அடக்கமாக சொல்கிறது. அந்த ஜில் சொல்கிறான், இட் இஸ் ஸோ நைஸ் ஃபார் வென் ஐ ஜாக் அவே அட் த பிஸ்னஸ். அப்போ மனைவி சொல்கிறா, ஜாக்கு வெளியில் வேலைக்கு போகும் பொழுது, ஆனால் அவே அட் பிஸ்னஸ்னாக்கா வெளியில் வேலைக்கு போகும் பொழுது, ஐ ஈவன் மேக் ஹிம் மோர் இன்டு த கிச்சன். நான் என்ன பண்ணுவேன், அதை எடுத்துகிட்டு போய் சமையல் ரூமில் வச்சுக்கிட்டு, தட் ஐ கேன் லிசன் டு ஒயில் ஐ குக். நான் இப்போ என்ன பண்ணுவேன், சமைச்சிக்கிட்டே அதை நான் கேட்பேன் அப்படின்னு அதில் சொல்லலாம். ஓரளவு புரியும் நினைக்கிறேன். அடுத்து ஜாக் சொன்னான், சிட் டவுன் ஆண்ட் ஜோன், உட்காருங்க அப்படின்னு சொல்கிறான். யூ மஸ்ட் டயர்டு, நீங்கள் பார்க்குறது ரொம்ப சோர்வாக இருக்கீங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்கிறான். அண்ட் வி ஹாவ் ஷோ யூ எவர் திங் நவ், நான் இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன் அப்படின்னு அந்த கணவன் ஜாக் அந்த இடத்துல சொல்கிறான். அதில் அடுத்து மனைவி சொல்ல, ஸோ வாட் டு யூ திங்க் அவர் லிட்டில்னஸ் ஆண்ட் ஜோன். அப்போ மனைவி கேட்குறான், அந்த நீங்கள் என்ன ஆண்ட் ஜோன் என்ன நினைக்கிறீங்க, எங்களுடைய சின்ன ஒரு கூடு, கூடுனாக்கா இது குருவி கூடு, இது பறவைகள் கூடு இருக்கு இல்லையா, அந்த இது இந்த வீடு வந்து எங்களுக்கு கூடு மாதிரி அப்படின்னு சொல்லிச்சு. அந்த கேட்குறேன், அந்த கூடு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறேன். அப்போ ஆன்டிஜன் சொல்கிறேன், ஐ திங்க் இட் இஸ் ஒண்டர்ஃபுல், நான் நினைக்கிறேன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மை டியர்ஸ், என்னோட ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஃபர்னிச்சர், இங்கே உள்ள மரப்பொருட்கள், அண்டு கார், நீங்கள் வச்சுருக்க காரு, அண்ட் பியானோ, நீங்கள் வச்சுருக்க அந்த பியானோ, அண்டு ரெஃப்ரிஜிரேட்டர், வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா அது, அண்ட் த ரேடியோ கேட்குறீங்க, வாட் இட் இஸ் ஒண்டர்ஃபுல், எல்லாம் ஆச்சரியமாக இருக்குது, பி ரியலி, உண்மையிலே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்னு ஆன்டிஜன் சொல்கிறான். சொல்லிட்டு அண்ட் வி ஓ அட் ஆல் டு யூ. அப்போ ஜாக் சொல்கிறான், அதில் ஓனாக்கா நாங்கள் உங்களுக்கு கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு அதில் சொல்கிறான். ஆண்டி சொன்னா, எஸ் ஆமாம் ஜாக், தட் இஸ் ஒரிங் மீ, வாட் இஸ் ஒரிங் மீ, என்ன அது வந்து ஒரு கவலையாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா. ஜாக் சொல்ல, ஒரிங் யூ, அது ஒரிங் கேவலப்படுறதான். ஆண்டி ஜேன் ஏன் அப்படிங்கிறான். அப்போ ஆண்டி ஜேன் சொல்கிறேன், எஸ் தட் செக் ஐ கேவ் யூ ஃபார் வெட்டிங் த ப்ரெசன்ட். அப்போ அதில் கவலையாக இருக்குது அப்படின்னு, என்ன கவலை அப்படின்னு ஜாக் கேட்டோன்னா, அடுத்தது சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு செக்கு கொடுத்தோம் இல்லையா, எதுக்கு, வெட்டிங் ப்ரெசன்ட், கல்யாணத்துக்கு நாள் இருக்கு இல்லையா, அன்னைக்கு கொடுத்தோம் இல்லையா, என்ன அது ஒரு செக்கு மாதிரி கொடுத்தோம் இல்லையா, இட் வாஸ் ஒன்லி 200 pounds. அது எவ்வளோனாக்கா 200 பவுண்ட் மட்டும் தான் கொடுத்தேன், வாசிச்சுட்டு இருக்கவில்லையா. ஐ டிடன்ட் புட்டு 2000 பை மிஸ்டேக், ஏதாவது ஒரு ஜீரோ கூட போட்டு 2000 ரூபா எதுவும் ஆயிட்டா, அது தவறு நடந்துருச்சா அப்படின்னு ஆன்டிஜன் கேட்குறேன். கேட்டோன்னே ஜில் சொல்கிறேன், ஜில் மனைவி அந்த இடத்துல, ஓ நோ ஆன்டிஜன், இல்லை அதெல்லாம் கிடையாது. ஸோ வாட்ஸ் எர்தான் டு யூ திங்க், என்ன எங்களை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, எர்தான் யூ திங்க் தட், எப்படி அதை பற்றி நினைக்கிறீங்க, எப்படி அதை தப்பாக நினைக்கிறீங்க அப்படின்னு மனைவி அதில் கேட்குறேன். ஆன்டிஜன் சொல்ல, வெல் தட்ஸ் ஆல் ரைட், பரவாயில்ல, தட் ஐ டோன்ட் ஆல் டுகெதர் அண்டர்ஸ்டாண்ட், இருந்தாலும் எனக்கு அது வந்து இன்ன வரைக்கும் புரிஞ்சிக்கவே முடியலை. ஸ்டில் ஐ டோன்ட் ஆல் டுகெதர் அண்டர்ஸ்டாண்ட், அது இன்ன வரைக்கும் எனக்கு புரிஞ்சிக்கல. திஸ் இஸ் ஹவுஸ் ரிலீவ்டு, வாங்கிட்டீங்க, இந்த இடத்துல ரிலீவ்னாக்கா வெளியில் வராங்க. இட் இஸ் வெரி லவ்லி, ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் பட் இட் இஸ் காஸ்ட் கிரேட் டீல் ஆஃப் த ரெண்ட். ஆனால் இப்போ நீங்கள் தங்கியிருக்கீங்க இல்லையா, இதோடைய அமௌண்ட் வந்து வாடகை வந்து அதிகமாக இருக்குமே அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாரு. அடுத்து ஜாக் சொல்ல, ரெண்ட் அது வாடகையா, ஓ இன்னும் வாடகை இல்லை, வி டோன்ட் பே த ரெண்ட், நாங்கள் என்றைக்குமே வாடகை கொடுக்கறதில்ல, நாங்கள் வாடகை கொடுக்கறதில்ல, வாடகை இருக்கிறதில்ல, வாடகை செலுத்துறது இல்லை ஆன்டி ஜேர்னுங்கிறான். பட் பேக் ஜாக், இஃப் யூ டோன்ட் பே ரெண்ட், நீங்கள் பணம் செலுத்தலைனாக்க யூ வில் கெட் டர்ன் அவுட் இன்டு த ஸ்ட்ரீட்டு, உங்களை வெளியில் தூக்கி போடுவாங்களே, தெருவில் தூக்கி போடுவாங்களே, பணத்தை வாடகை கொடுக்கலன்னா வெளியே தூக்கி போடுவாங்களே அப்படின்னு கேட்குறாள் யார், ஆன்டிஜன் கேட்டு. அண்ட் தட் இஸ் வுட் நெவர் டூ இட், அது மாதிரி செய்ய மாட்டாங்களா. யூ ஹாவ் ஜில் அண்ட் த பேபி டு திங்க் நவ், நீ உன்னுடைய மனைவி இருக்கா, ஒரு குழந்தை இருக்குது, இந்த குழந்தைய பற்றி நீ நினைக்க முடியாது, உனக்கு தெரியுமா அப்படின்னு ஆன்டிஜன் அதில் கேட்குறான். ஸோ கேட்டு முடிச்சுட்டு அடுத்து ஜாக் சொல்லலாம், நோ ஆன்டிஜன், இல்லை யூ மிஸ் அண்டர்ஸ்டுட், நீங்கள் தவறாக புரிஞ்சு விட்ருக்கீங்க எங்களை, நீ தவறாக புரிஞ்சுக்கீங்க. வி டோன்ட் பே த ரெண்ட், நாங்கள் இப்போ வாடகை செலுத்துறதில்ல, காரணம் பிகாஸ் த ஹவுஸ் இஸ் அவர்ஸ், இந்த வீடு வந்து எங்களோடது அப்படின்னு ஜாக் சொல்கிறான். அடுத்து ஆண்டி சொல்கிறான், யுவர்ஸ், உங்களுடையதா அப்படிங்கிறான். அடுத்து ஜில் சொல்கிறா, வாய், ஏன், எஸ் ஆமாம், யூ ஜஸ்ட் பே 10 pounds அண்ட் இட் இஸ் யுவர்ஸ், ஒரு 10 பவுண்டு செலுத்திட்டோம்னாக்க இந்த வீடு உங்களுடையது அப்படின்னு ஜில் வந்து சொல்கிறான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, தேங்க்யூ. பாடம் சப்ளிமெண்ட்ரி நல்லாயிருக்கும், கதை நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, தேங்க்யூ. பார்ட் 2 கண்டினியூ பண்ணுறேன் அதில்.